கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய சம்பவத்திற்கு அந்த துயரமான சோகமான சம்பவமானது நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பாவி உயிர்கள் இங்கு உயிரிழந்த இந்த நிகழ்வானது வேதனை அளிக்கிறது என்று ஆளுநர் RN ரவி கூட இப்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இரங்கலை தொடர்ந்து அங்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் உறவினர்களின் மரண ஓலத்துடன் அந்த அரசு மருத்துவமனையானது எங்கு பார்த்தாலும் 30 பேர் உயிரிழந்த அந்த நிகழ்வில் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல்கள் உரிய அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு நாளை காலை ஒப்படைக்கப்படும் என மருத்துவமனை மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெண்கள் 16 பேர், 6 குழந்தைகள் உள்ளிட்ட 33 பேர் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த 33 பேரில் 19 பெண்கள், அதில் 16 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என இதுவரை தகவல்கள் வந்திருக்கின்றன. மேலும் தனியார் மருத்துவமனைகளிலும் மேலும் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் பலரும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட தனியார் மருத்துவமனையில் மட்டும் மேலும் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆன கட்டணங்களை அரசு செலுத்தும் என அறிவித்து அனைத்து விதமான உயர் சிகிச்சைக்கான முயற்சிகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கரூர் பலி அந்த உயிரிழப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் கரூரில் பாவேக தலைவர் விஜயின் இந்த பிரச்சார பயணத்தால் 33 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நெரிசல் ஏற்படுவதற்கான காரணமாக கூறப்படுவது அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியானது மிகுந்த குறுகலான ஒரு பகுதி என்பதும் என்றும் அங்கு பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் திரண்டதாலும் அவர் வாகனம் வந்து நின்ற உடனேயே நடிகர் விஜயே ஒரு குழந்தையை காணவில்லை என்று அந்த பேருந்தில் இருந்து அவர் அறிவித்த அந்த காட்சியையும் பார்த்தோம். அதன் பின்னர் தொடர்ச்சியாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு அகழ்வதற்கு, அதாவது வெளியேறுவதற்கு அவர்கள் முயன்ற போதும், அந்த பிரச்சார வாகனத்தின் அருகே வருவதற்கு அவர்கள் முயன்ற போதும் இந்த துயரமான நெரிசல் சம்பவத்தில் குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 33 பேர் உயிரிழந்த ஒரு சோக நிகழ்வு, துயரமான நிகழ்வு கரூரில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சோக சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதுமே அதிர்ச்சி ஆழ்ந்துள்ளது. அந்த 30 பேரின் உறவினர்களும் மற்றும் நண்பர்களும் அங்கு மருத்துவமனையில் குவிந்து வருகிறார்கள். காயமடைந்து படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பலருக்கு அங்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த துயரமான சம்பவத்தை அடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் துபாயில் அவருடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவர் தமிழகம் திரும்புகிறார். நாளை கரூர் செல்வார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் நாளை கரூர் சென்று அந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல்களை கூற இருக்கிறார்கள். இது போல அங்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் மற்றும் ஆறுதல் ஆகியவற்றை அளிப்பதற்காக அனைத்து முதலமைச்சர் முதல் எதிர்க்கட்சி தலைவர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இப்பொழுது அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நெஞ்சை உழுக்கக்கூடிய இந்த உயிரிழந்த இந்த நிகழ்வானது அனைத்து தரப்பினரையும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை காட்சிகள், அந்த ஆம்புலன்ஸ்கள் வருவதும், ஸ்ட்ரெச்சர்களில் அங்கு மயங்கிய நிலையில் பலர் உள்ளே எடுத்துச் செல்லப்படுவதும், அவர்களுக்கு முதல் உதவி மற்றும் அவர்களுடைய உடல்நிலையில் உள்ள தீவிரத்தன்மைக்கேற்ப அந்தந்த வார்டுகளில் அவசர சிகிச்சை பிரிவும் பொது வார்டுகளிலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கரூர் முழுவதுமே ஒரு துயரமும் சோகமும் மற்றும் அங்கு அழுகுரல்களும் மரண ஓலமும் எங்கு நோக்கினும் அழுகுரல்களே கேட்ட வண்ணமாக இருக்கிறது.